சென்னையில் 12 முதல் 19 வயதுடைய பள்ளி மாணவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வு அதிர்ச்சிகரமான தகவலை வெளிப்படுத்தியுள்ளது. ஆய்வில் பங்கேற்ற மாணவர்களில் சுமார் 4இல் 1 மாணவர்களுக்கு நீரிழிவு அறிகுறிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வீடியோ எனக்கு நிறைய பேர் அனுப்பி இதை பார்க்கறதுக்கே பயமா இருக்கு, குழந்தைங்களுக்கு சுகர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சந்தேகம் கேட்குறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு வர்றது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. டைப் 1 அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். நம்ம உடம்புல உள்ள அணுக்களே இன்சுலின் உற்பத்தி ஆகிற அணுக்களை எதிரி மாதிரி பாவிச்சு அதை டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் ஆட்டோ இம்யூன், ரெண்டாவது காரணம் ஒரு வைரஸ் கிருமினால பாதிப்பு ஏற்படுறது. இப்போ இந்த ஆராய்ச்சி முடிவில் இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே டைப் 2 டயபெட்டிஸ் தான். இது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அறிகுறி குழந்தைங்களுக்கு காமிச்சிடும். அதை பெரும்பாலான பெற்றோர்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் அக்கந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ். கழுத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பேட்ச், நெக்லஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பின்னாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற காரணம் ஒளிஞ்சிருக்கு. எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎம்ஓஎஸ் போன்ற பிரச்சனை வரத்துக்கும் இதுதான் முக்கியமான ஒரு அறிகுறி. இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே சுதாரிச்சிடணும். இது வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை. ஒரு 90s கிட்ஸா நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கை முறையை இப்போ சொல்லிக் கொடுத்தாலே போதும். முதல்ல நைட் நம்மளாம் சீக்கிரமாக தூங்கணும். இப்போ உள்ள குழந்தைகள் சீக்கிரம் தூங்குறதே கிடையாது. ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தால் தான் அவங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரெண்டாவது, ஸ்கூல் விட்டு வந்தோடனே வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பேக் கழட்டி போட்டு ஸ்கூல்லேயே ஒரு மேட்சை போட்டுருவோம். சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருவோம். ஒரு மேட்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டியூஷன் மற்ற எதுவாக இருந்தாலும். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க அப்படி பண்ணுறது இல்லை. ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஃபோன் எடுத்து வச்சு ஃபோனில் தான் கேம்ஸ் விளாடுறாங்க, ஃபோனில் தான் ரீல்ஸ் பார்க்குறாங்க. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸே குறைஞ்சிருச்சு. 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு குழந்தை நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் சேர்த்துடணும். சிலம்பம் இப்போ அருமையாக இருக்குது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் இருக்குது, கார்டியோவும் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களை சிலம்பம் கிளாஸில் சேர்த்து விடுங்க. இப்போ ஒரு ஆராய்ச்சி போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய ஜனத்தொகைக்கு தான் அதிகமாக விசரல் ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விசரல் ஃபேட் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி டயபெட்டிஸ், டிஸ்லிபிடிமியா, ஹைப்போதைராய்டிசமுக்கு ஒரு முக்கியமான காரணம். குழந்தைங்களுக்கு வெயிட் ஏற்றுறதுக்கும் ஹைட் ஏற்றுறதுக்கும் நிறைய சக்கரை கலக்கிற பவுடர்லாம் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அது நம்ம குழந்தைங்களுக்கு தேவை இல்லையானே தெரிஞ்சுக்காம பேரண்ட்ஸால் அதை வாங்காமல் இருக்க முடியல. கட்டாயமாக வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க மைண்டை ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக வீட்டிலேயே சக்கரை கம்மியாக போட்டு சத்துமாவு கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்வீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி, மைசூர் பாக்கு இது மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே கிடையாது. நம்ம அதை சாப்பிட்டே நமக்கு போர் அடிச்சிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பக்லவா வந்துருச்சு, ட்ரெஸ் லெச்சஸ், ரெட் வெல்வெட் கேக், குனாஃபா, இன்னும் என்னென்னமோ வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு போரே அடிக்காது. விதவிதமாக உங்கள் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சிக்கன் நக்கெட்ஸ்லாம் நான் காலேஜ் போகும்போது தான் கண்ணால் முதல்ல பார்த்தேன். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அது ஈஸியாக கிடைக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க எப்போ நினைச்சாலும் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்துருச்சு. இந்த விஷயத்தை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தடுக்கணும். பேரண்ட்ஸோட வெட்டிங் டே, குழந்தைங்களோட பர்த்டே, ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க, ஒரு ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்ன உணவெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. ஒரு ரிவார்டு மாதிரி நம்ம கொடுக்கலாம். தோன்றப்பெல்லாம் டெய்லி நினைச்சப்பெல்லாம் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும்.